2014 செப்டம்பர் 27 அன்று பரப்பன அக்ரஹார சிறப்பு நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று அறிவித்தது. முதல்வர் பதவியை இழக்க வேண்டியிருந்தது. 22 நாட்கள் சிறையில் இருந்தார். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் 2016 செப்டம்பர் 27 அன்று உடல்நலக் குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் போராடி கொண்டிருந்தார். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சாதாரண காய்ச்சல் என்று சொல்லப்பட்டாலும் பின்னர் நுரையீரல் பிரச்சினை, சுவாசக் கோளாறு, நோய் தொற்று என பல உடல் உபாதைகள் கண்டறியப்பட்டன. சிகிச்சை பலனளிக்கிறது என்றும் மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கும் முந்தைய சரித்திரம் திரும்பியது. 1984 உடல்நலம் பாதிக்கப்பட்டு எம்ஜிஆர் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டார். எம்ஜிஆரின் உடல்நலம் குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகின. ஏராளமான வதந்திகள் தீப்பொறியை தினமும் கிளம்பி